அருமையானவர்களே, இந்த நல்ல நேரத்தை தேவனை நாம் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டை முடித்து 2025வது ஆண்டை பிரவேசிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு கொடுத்த நல்ல இரக்கங்களுக்காக நன்றி. உங்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறுகிறோம். 2025வது வருஷத்தில் பிரவேசிக்க செய்த தேவன் நம்மை வழிநடத்துவார். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த ஆண்டிலே எனக்கு கொடுக்கப்பட்ட சில வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும். படிக்கலாங்களா? படிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கவனி. இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான இயந்திரமாய் மாற்றினேன். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரம் ஆக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். 3 கீ வார்த்தைகள். ஒரு வார்த்தை என்னன்னா, போர் அடிக்கிறதுக்கு தேவன் நம்மை கூர்மை உள்ளவர்களாக தேவன் மாற்றுகிறார். இந்த கூர்மை என்று சொல்லும் போது பழைய பாட்டு காலத்துல நம்ம நாட்டில நம்ம தமிழகத்துல நெல் விவசாயம், நார்த் இந்தியாவில் போனோம்னா கோதுமை விவசாயம், வெளிநாடுகளிலும் கோதுமை விவசாயம் இருக்கிறது, நெல் விவசாயமும் இருக்கிறது. அருமையானவர்களே, போர் அடிக்கிறதுக்கு கூர்மையான எந்திரமாக உன்னை மாற்றுவேன் என்று சொல்கிறார் தேவன். போர் அடிக்கிறது பல உண்டு. கரங்களினால மாடுகளை கட்டடிப்பார்கள். அப்புறம் தத்தையா ஒரு பலகையை வைத்து அதை கம்புங்களை வைத்து ஸ்பேரா வச்சிருப்பாங்க வீப்பஸ். அது என்ன செய்யலாம், அப்படி விளக்கு வரும்போது நெல் எல்லாம் கீழே விழுந்துடும், கோதுமை வரும் அந்த காலங்கள். இப்போ நவீன முறையில போர் அடிக்கிறதுக்கு மிஷின் வந்திருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அருமையானது. வைக்கோல் இருந்து நெல்லை எடுக்கிறது அது ஒரு கடினம் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு ஷார்ப்னஸ் பிளேட்லாம் வந்திருக்கு, மிஷின். கோதுமையை அது மணியை எடுப்பதற்கு தான் கடினம். ஏன்னா அந்த கோதுமை கதிரானது அதுல என்ன சொல்லுவாங்க, அந்த பூச்சி செடி பார்த்தீங்களா, அது மிகவும் கடினமாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்திருக்கிறீர்களா எனக்கு தெரியாது, ஆனா நான் பார்த்திருக்கிறேன். நாக்பூர்ல நாங்கள் ஓடி போகும்போது அந்த கோதுமை மணியானது காய்ந்து இருக்கிறது. அதை வெட்டுவதற்கு மிஷின் தேவை. அது அது கடினமா இருக்கும். செடி என்பது வைக்கோல் மாதிரி இருக்காது, அது கடினமா இருக்கும். அதை வெட்டி மணியை தனியாக அது பிரித்து போர் அடிக்கிறது. அதுவே அறுவடை செய்கிறது, அதுவே போர் அடிக்கிறது. நெல் மணியை மட்டும் நமக்கு தருகிறது. நார்த் இந்தியாவிலே அதுவே அறுவடை செய்கிறது, போர் அடிக்கிறது, கோதுமை மணியை தருகிறது. அந்த இதோடு தான். அப்ப நான் மிஷின்ல கொண்டு போய் போட்டு அந்த தொழிலெல்லாம் எப்படி உண்மையா நல்ல கோதுமை மணி நமக்கு போர் அடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையான எந்திரமாய் தேவன் இந்த ஆண்டிலே அநேகரை மாற்றப் போகிறார். போன ஆண்டு என்னையா மொக்கையா இருக்கான், இந்த ஆண்டிலே நிஷா போர் அடிக்கிறது கூர்மையான ஒரு எந்திரத்தை போன்று தேவனுடைய மாற்றப் போகிறார். அருமையானவர்களே, நீ வேலை இல்லாமல் இருக்கலாம், பழைக்க வழி இல்லாமல் இருக்கலாம், எந்த தொழில் செய்தாலும் திருப்தி இல்லையே என்று நினைத்து வாழலாம். இந்த ஆண்டிலே உனக்கு புதிய ஒரு தொழிலை தேவன் தருவார், திருப்தியை தருவார் இல்லையா. வேலை செய்வதற்குரிய ஒரு துணிவை தேவன் தருவார், பணங்களை சம்பாதிக்கக்கூடிய திராணிகளை ஆண்டவர் தருவார். போர் அடிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு ஆயுதத்தை கொண்டு தேவனுடைய மாற்றி இந்த ஆண்டிலே உதவி செயல்படுத்துவார். அல்லேலூயா. ஊழியக்காரர்களை கூட புதிய ஊழியர்களை துவங்கவும், புதிய மக்களை சம்பாதிக்கவும், தேவனுக்கு ஒப்புராக்கவும் தேவன் உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனனே, நாம் கூர்மையான எந்திரமா தேவனுடைய கரத்தில் இருந்து நாம் சரியாய் செயல்படத்தக்கதாக நம்மை புதிதும் கூர்மையான எந்திரத்தை போன்று நம்மை மாற்றுகிறார். நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கோம். நம்மை நாமே செயல்படுத்துவதை விட தேவன் நம்மை செயல்படுத்துவது நல்லது. ஊழியத்துல
இல்லையா? தேவன் ஜனங்களை கூட தேவன் செயல்படுத்தணும், வேற யாரும் செயல்படுத்தக்கூடாது. அவன் தேவனே இறங்கி நாம் தேவ ஜனங்களா இருக்கிறோமே, அதனால அவர் தான் நம்மை செயல்படுத்தும். எந்த பொய் பித்தலாட்டங்கள் எல்லாம் இல்லாம, ஏமாற்றுத்தனங்கள் எல்லாம் இல்லாம, அடுத்த பணங்களையோ எதையும் நான் பொய் சொல்லி வாங்காமல் சோதரிக்காமலும் நான் சரியாய் வாழத்தக்க திராவிட தெய்வத்தை உழைத்து வாழும். ஊழியத்துல கூட நாம் உழைக்க வேண்டும், தேவ ஜனங்கள் கூட உலகத்துல உழைக்க வேண்டும், ஊழியங்களை தாங்க வேண்டும், ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். புதிதும் கூர்மையான எந்திரமாக உங்களை மாற்றி இந்த ஆண்டிலே தேவன் செயல்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஏன்னா இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது ஒரு நாள் 10:55 இந்த வசனம் கிடைத்தது. அதை மைண்ட்ல வைத்துக் கொண்டேன், அதை தான் முதுமைப்படுத்தி பேசுகிறேன். அருமையான தேவ ஜனமே, உங்களை தேவன் அவன் புத்தி இல்லாமையா எல்லாம் மொக்கையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? போன வருஷத்துல ஒரு வேலை நீ இருக்கலாம், ஆனா இந்த ஆண்டிலே உன்னை தேவன் புதியதாய் மாற்ற போகிறார், புதிய கிருபையை தரப்போகிறார், புதிய அதிகாரங்களை தரப்போகிறார், புதிய அபிஷேகத்தை தரப்போகிறார், புதிய வல்லமையை தேவன் தரப்போகிறார். இந்த பூமியை இந்த ஆண்டு முழுவதும் வாழ்வதற்கு தேவன் உங்களை தகுதிப்படுத்துவார், ஜாக்கிரதைப்படுத்துவார். நாம சாதாரணமான ஜனங்கள் அல்ல, சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மை அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த ஆண்டிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய கரத்திலே நின்று நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா! தேவனுடைய கரத்திலே நின்று வாழ வேண்டும், அதான் நம்ம செய்ய வேண்டிய கடமை. தேவனுடைய பிரமாணங்களுக்குள்ளே நம்மை வைத்து வாழ வேண்டும், தேவனுடைய வழி நடத்துதலுக்குள்ளாக நம்மை வைத்து நாம் வாழ வேண்டும். இதான் நாம் செய்ய வேண்டிய கடமை. தேவன் நம்மை அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நிறைத்து நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்து நம்மை வழிநடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவன் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அருமையானவர்களே, தேவனுடைய கரத்திலே நாம் ஒப்புக் கொடுக்கும் போது அவர் நம்மை தேவன் ஒழுங்குபடுத்துவார், இல்லையா? ஒழுங்குபடுத்துவார். அறுவடைக்கு இருக்கிறதான விஷயம் நான் பார்த்துக்கிறேன். பிளைட மாற்றுவார். பிளைட்ல ஷார்ப்னஸ் போயிட்டா வேற ஒரு செட்டு பிளைடு வச்சிருப்பாங்க, 3 செட்டு பிளைடு இருக்கும். ஒன்றை மாற்றுவார்கள், அதை வைத்து அறுவடை செய்து கொண்டே இருப்பார்கள். நெல்மணி தனிமையாக வந்து கொட்டும், வைக்கோல் எல்லாம் இங்க விழுக்கிறோம். நம்ம நாட்டுல அப்படி, நம்ம நாட்டுல கோதுமை விளையிறது இல்லை இல்லையா? நார்த் இந்தியாவில் விளையுது. நாக்பூர்ல பார்த்திருக்கிறேன், மகாராஷ்டிரா பல இடங்கள் சென்றிருக்கிறேன். அந்த இடங்களிலே கோதுமை தான் அதிகமான விவசாயமா இருக்கிறது. அதை வெட்டுவதற்கு பிளைடு 3 செட்டு பிளைடு வச்சிருப்பார்கள். அது வேகமாய் கட் பண்ணி அது பதரெல்லாம் கீழே போட்டுட்டு கோதுமை மட்டும், கோதுமை அந்த மேல் கவரோடு கூட அந்த பக்கெட்ல போடுறோம் விழும். அதன் பிறகு அது சாக்கு வச்சு அதுல அள்ளி போட்டு பேக் பண்ணி அதை உடனுக்குடனே கரைக்கு கொண்டு வருவார். அப்போ அந்த பிளைடு எப்படி போன வருஷத்துல போன ஆண்டுல அது ஷார்ப் இல்லாம இருந்ததோ வேலை செய்து, இந்த ஆண்டில அருமையான தேவ ஜனமே உங்களுடைய கூர்மையும் எந்திரமாய் தேவன் மாற்ற போகிறார். உங்களுடைய கூர்மை சாப்பிட்டவர்களாக போகிறார். நீங்க தேவனுடைய கரத்திலிருந்து செயல்படுவதற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா! இன்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். நாம் அவர் மெய்ச்சலின் ஜனங்களுமா இருக்கிறோம், ஒரு ஆடுகளா இருக்கிறோம். மிருகங்களை வழிநடத்துவது போல தேவன் நம்மை பள்ளத்தாக்கிலே கொண்டு வைத்து நம்மை பாதுகாப்பார், அரவணைப்பார். நாம் தேவனுடைய கரத்திலிருந்து வாழத்தக்கதால் தேவன் நமக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, தேவனுடைய கரத்திலே நாம் நிலைத்திருந்து வாழ்வதற்கு தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா! தேவனுடைய கரத்திலே நிலைத்திருந்து வாழ வேண்டும், தேவனுடைய மறைவிடங்களிலே மறைந்திருந்து வாழ வேண்டும். இந்த ஆண்டிலே நாம் எந்த வேலைகள்லாம் தொழில் செய்கிறோமோ நன்மைக்கு ஏதுவாக தேவன் ஆசீர்வதித்து அந்த வேலைகளில ஒரு பிசகுதலும் இல்லாதபடிக்கு தேவனை சாப்பாக்குவார். நம்மை தேவன் கூர்மையான எந்திரமாய் மாற்றி இந்த ஆண்டிலே தேவன் உங்களை வழிநடத்த போகிறார். உண்மை என்றால் இதை வைத்து ஜெபம் பண்ணுங்கள், தேவன் உங்களை வழிநடத்தி உங்களை பாதுகாப்பார். அன்பானவர்களே, விசேஷம் இன்னொன்று இருக்கிறது. அது என்னன்னா, கவர்மெண்ட்ல வேலை செய்கிறவர்களுக்கு ஒரு பென்ஷன் திட்டத்தை தேவன் தர வேண்டும். மாநிலம் முழுவதிலும் அரசாங்கத்தில் வேலை பார்க்கிறவர்களுக்கு பென்ஷன் திட்டம் தேவை. அல்லேலூயா! அது வாங்கின சம்பளத்துக்கு மேலாக பென்ஷன் கிடைத்தா ரொம்ப நல்லது. நிறைய பேர் கஷ்டப்படுகிறார்கள். இந்த ஆண்டில் ஒரு பென்ஷனை தேவன் தந்தால் நலமா இருக்கும். அதற்காக ஜெபம் பண்ணுங்கள்.
தேவன் நமக்கு உதவி செய்வார். நாம் ஊழியத்துல கூட நாம் செயல்பட தேவன் நமக்கு உதவி. தேவ ஜனங்கள் ஊழியக்காரர்களோடு சேர்ந்து நீங்க தேவனுடைய ஊழியத்தில் செயல்படுங்கள், அவரை தாங்குங்கள், அவரை அரவணைத்துக் கொள்ளுங்கள், அவர்களை உங்கள் அரவணைத்து வைத்து பாதுகாப்பு. புரியுதுங்களா? ஊழியக்காரர் தேவ ஜனங்களை அரவணைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தேவன் நமக்கு உதவி செய்யலாம். அப்போ நமக்கு நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்ய வந்தவர். நீ ஷார்ட்லாம் போன வருஷம் இருந்திருக்கலாம், இந்த வருஷம் பாருங்க உங்களை பலப்படுத்த போகிறார். தேவன் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்ய போகிறார். நீ போன வருஷம் உழைத்திருக்கலாம், அதுல உனக்கு ஒரு வருமானம் இல்லாமல் இருக்கலாம், சுகபலன் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், எதை எப்படி செய்ய வேணும்னு விரும்பினாலும் அது போல செய்ய இயலாமல் இருக்கலாம். ஆனா இந்த ஆண்டிலே தேவன் உன்னை கூர்மைப்படுத்த போகிறார், உன்னை முதன்மைப்படுத்த போகிறார், உன்னை கொண்டு அநேக நன்மைகளை தேவனே அடைய போகிறார். அல்லேலூயா! உங்களுக்கும் நன்மை கிடைக்கும்படி தேவன் செய்ய போகிறார். வேலையில ஒரு ஷார்ப்னஸ் தேவன் தருகிறார். புதிதும் கூர்மையான எந்திரமாக உங்களை தேவன் மாற்றப் போகிறார். இந்த வீடியோவை பார்க்க போகிற ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாக்க போகிறார். அல்லேலூயா! தேவன் நமக்கு சகாயம் செய்வார். கடவுளுடைய கிருபை அனுக்கிரகங்களை தேவன் நிறைவாய் நமக்கு தந்து வழிநடத்துவார். போன வருடம் எதிலே உங்களுக்கு தோல்வி இருந்ததோ, எதையை ஜெயிக்க முடியாமல் இருந்தீர்களோ, இந்த ஆண்டிலே தோல்விகளிலே ஜெயங்களை தேவன் தருவார். நீ உன்னை தேவன் ஷார்ப்படுத்துவார். உன்னை பயன்படுத்தி உன்னை வாழ வைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். தேவ ஜனங்களும் தேவனுடைய ஊழியக்காரர்களும் தேவனுடைய கிருபையை மறைத்துக் கொள்ள முடியாது. அவரை முன்வைத்து வாழத்தக்கதாக, அவருடைய வார்த்தைகளை முன்வைத்து வாழத்தக்கதாக, அவருடைய பிரமாணங்களை முன்வைத்து வாழத்தக்கதாக தேவன் அனுக்கிரகம் பாராட்டுவார் என்று சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, தேவனுடைய கிருபை மேலானது. ஒருவர் பாடுகிறார், உன் கிருபை மேலானது, உன் கிருபை மேலானது என்று பாடுகிறார். நேரம் இல்லையா? அந்த கிருபை மேலானது. கிருபையினால் நம்மை நிறைத்து நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடி ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 5ஆம் வசனம். படிங்க. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அருமையான தேவ ஜனமே, அந்த வார்த்தையில ஒரு முடிவை பாருங்க. இதுல தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவர். இன்னொரு வாட்டி படிக்க சொன்னாங்களா? பறந்து காக்கிறதான பட்சி அல்ல, பட்சிகளை போல எல்லா பறவைகளும் குஞ்சுகளை அழகா பாதுகாக்க பாருங்க. கூட்டுல ஒரு 4 குஞ்சு இருந்தா அந்த செத்தையை விரித்து அழகாக தண்ணீர் அது மேல விழுந்து அதை சேதப்படுத்தாதபடிக்கு அந்த பறவை அழகா செத்தைகளை கொண்டு மூடி பாதுகாக்க. எல்லா பறவைகளுக்கும் அந்த எண்ணங்கள் இல்லையா? அப்ப தேவன் நமக்கு அந்த பறவைகளுக்கு உதவி செய்கிறது போல நம்மையும் செத்தைகளின் மறைவிடங்களிலே மறைத்து பாதுகாக்க. தேவன் கரத்தை விட்டு நான் விலகவே கூடாது. நிறைய வாக்குத்தத்தங்கள்லாம் இருக்குங்க. அடிக்கடிக்கு வாக்குத்தத்தங்கள்லாம் கேட்கறது இல்லை. ஆனா ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்தார். 100 வயதிலே ஒரு நினைத்தார். கொடுத்தாரா இல்லைங்களா? 100 வயதிலே ஒரு மகனை தேவன் கொடுத்தார். அவர் பேர் தான் ஈஸ்வர். தேவன் நமக்கென்று என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தை அத்தியாவசியப்படுத்தி நாம் வாழணும். இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் எனக்கு ஒரு 85வது வருஷம் நினைக்கிறேன். அப்போ ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தை இன்னையிலிருந்து நான் நம்பிக்கொண்டு வாழ்கிறேன். 89வது வருஷம் ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் எனக்கு தந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை இன்று வரை நான் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கேன். அருமையானவர்களே, எனக்கு ஒரு இப்படி சொல்லி அனுப்பி வேலையாட்களோ குறைவு, மகனே என்னோட ஊழியத்துக்கு வா என்று 86வது வருஷம் என்ற தேவன் சொல்லி அழைத்தார். எனக்கு முன்பே அருமையானவர்களே, அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த வார்த்தைக்குரிய வாக்குத்தத்தங்களை எல்லாம் அடியேன் நம்பி வாழ உதவி செய்கிறார். தேவன் கைவிடாமல். அல்லேலூயா. நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு. தேவனே, நீர் அடிக்கடிக்கும் வாக்குத்தத்தங்களை பொறுத்துக்கொண்டே இருங்க அப்படின்னு நான் கேட்க பாச சொன்னார்.
தேவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டால் அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி வாழ வேண்டும். வருட வருட வாக்குத்தத்தம், மாத மாத வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாம் கேட்கக்கூடாது. ஒரே வார்த்தை, ஒரு பாடல், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே அப்படி என்று ஒருவர் மறுத்து விட்டார், அவர் பாடியிருக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த வாக்கு தத்துவத்தை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக பூர்ண சமாதானத்தோடு கூட நம்மை காத்துக்கொள்ள நாம் தகுதி உள்ளவர்களாக வேண்டும். அல்லேலூயா. அவர் நம்முடைய தேவன், அவர் நமக்கு பலப்படுத்துவார். இந்த ஆண்டிலும் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்வார். அருமையானவர்களே, பறந்து காக்கிற பட்சியை போல தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். பட்சிகள் எல்லாம் தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறார். நம்முடைய தேவன் தம் சட்டைகளின் மறைவிடங்களை நம்மை மறைத்து நம்மளை காப்பாற்றுவார். ஒரு பரிசுத்தவரம் அவருக்கு பாடல், பழைய பாடல், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாந்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாந்திலை பாரிடுவே அப்படி இருக்கு. நம்மை தேவன் அவருடைய செட்டைகளில் மட்டுமில்ல, அவர் நமக்கு ஜீவனை தந்ததானே அவருடைய சிலுவையின் நிழலிலே நம்மை வைத்து பாதுகாக்க போகிறார். அருமையானவர்களே, கழுகு தன் குஞ்சை தன் தோல் மேலே சுமப்பது போல உங்களை தேவன் சுமக்க போகிறார். பறவைகள் தன் செட்டைகளின் மறைவிடங்களிலே தன் குஞ்சைகளை காபரித்து பாதுகாக்கிறது போல உங்களை பாதுகாக்க போகிறார். அதே வசனத்தை இன்னும் 2 வசன வார்த்தைகளுக்கு பார்க்கலாங்களா? படி. பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். பறந்து காக்கும் பட்சிகளை போல தேவன் எருசலேம் மீது ஆதரவாயிருப்பார். எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம். சரி, இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல கிறிஸ்து இயேசுவின் சரீரமாகிய சபையை எருசலேமுக்கு நாம் ஒப்படையாக வைத்திருக்கலாம். அதை சமாதானத்தின் நகரமாக சமாதானத்தில் நிறைத்து தேவன் தம் உதயத்தை சிந்து மீட்டெடுத்ததானே தன் மக்களை அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். கீழே உள்ள வார்த்தை படிங்க. அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். காத்துக் கொள்வார், 2வது விடுவிப்பார். இதுல எத்தனை பாயிண்ட் இருக்கு பாருங்க. காத்துக்கொள்வது ஒரு பகுதி, அதை விடுவிக்கிறது ஒரு பகுதி. அருமையான தேவ ஜனமே, தேவன் ஊழியக்காரர், இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை பாதுகாக்க போகிறார். இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு ஜெயங்களை தரப்போகிறார். இந்த ஆண்டு முழுவதும் நம்மை சட்டைகளின் மறைவிடங்களை மறைத்து நம்ம ரட்சிக்க போகிறார். அல்லேலூயா. நம்ம ஜீவிதத்தில் ரட்சிக்க தேவை, வாழ்க்கையில் ரட்சிக்க தேவை. படிங்க அதே வசந்த மறுபடியும். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். எதை காத்து தப்ப பண்ணுவார்? எருசலேமை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். எதை விடுவிப்பார்? அருமையானவர்களே, தேவனுடைய சபையே, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையே, கடவுள் உன்னை விடுவிக்க போகிறார், உன்னை தப்புவிக்க போகிறார். அவர் கரங்களிலே ஏந்தி கொள்ள போகிறார். அவர் விசாலமான எண்ணம் உள்ள தேவன். அவர் வானத்தை சிங்காசனமாக வைத்திருக்கிறார், பூமியை அவர் பாதபடியாக வைத்திருக்கிறார். நேற்றைய தினம் நாம் படுத்துக்கொண்டே ஜெபம் பண்ணிக்கொண்டேன். ஆண்டவரே, நான் நின்றாலும் ஒரு பாதத்தில் தான் இருக்கிறேன், நான் படுத்து கிடந்தாலும் ஒரு பாதத்தில் தான் இருக்கிறேன், நான் எங்கே சென்றேன்? நித்திய ஜீவ வசனம் உன்னிடத்துல உண்டு. வானத்தை சிங்காசனமாக வைத்திருக்கிற ஒரே தேவன் என் தேவன், பூமியை பாதபடியாக வைத்திருக்கிற ஒரே தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இந்த தேவன் நம்மை ரட்சிக்க வல்லவர், நம்மை பாதுகாக்க வல்லவர், நம் சத்துருக்களின் உயிரிழக்கவும் வல்லவராக இருக்கிறார். இந்த வீடியோ பார்க்க போற ஒவ்வொருவருக்கும் தேவன் சகாயம் தருவார். இந்த வீடியோ பார்க்க ஒவ்வொரு மக்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார், சுகபலன் ஆரோக்கியத்தை தருவார், உன்னை ஷார்ப்பாக மாற்றுவார். எல்லாம் நீங்கள் கூர்மையும் எந்திரமாய் மாற்றப்பட்டு இந்த உலகத்தில் இந்த ஆண்டு முழுவதும் வாழப்போகிறீர்கள். கடவுளை உதவி செய்ய போறார். இன்னொரு வசனம் படிங்க. 144 சங்கீதம் 144 சங்கீதம் 15வது வசனம் படிக்கலாம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. எவ்விதமான சீரை பெற்ற ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கர்த்தரை தேவனை தெய்வமாய் கொண்ட ஜனங்களே பாக்கியம் உள்ளது. பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. நாம் நம்முடைய தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிறோமே, நம்மளை போல பாக்கியசாலி தேவன் நம் மீது வைத்த இரக்கம் பெரிய. தேவனை தெய்வமாய் கொண்டு வாழ்கிற
ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். யாருடைய தேவனை நாம் வழிபடுறோம்? இஸ்ரவேலின் தேவனை நாம் வழிபடுகிறோம். அவர்களுக்கு மட்டும் தேவன் அல்ல, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். நம்மை வழிநடத்துவார், நம்மை எல்லா தீங்களுக்கும் விலக்கி பாதுகாப்பார். வார்த்தைகளுக்கு அருமையான தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பும். இந்த வேதத்தில் இருக்கிறது 1000 வாக்கு தத்தங்கள் இருக்கு, மொத்தம் 8000 வாக்கு தத்தங்கள் இருக்கு. ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனும் ஒவ்வொரு விதமா இருக்கு. அப்போ நமக்கு இந்த வாக்கு தத்தங்களை நம்ப வேண்டும். எனக்கு என்ன உங்களோட பேசுகிறேன், நீங்கள் உங்களுக்கு தேவன் பேசுகிறதா எடுத்தால் நலமா இருக்கும், அது உங்கள் விருப்பம். ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அதுதான். போர் அடிக்கிறதுக்கு கூர்மையும் தேவன் மாற்றத்தான் போகிறார். நம்பி இருங்க, தேவனுடைய வார்த்தைகளை நம்புங்கள். தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்மை பாதுகாக்க அவர் வல்லவார். நம் சத்துருக்களை தேவன் முறியடிப்பார். அவர் செட்டைகளில் கீழே தேவனை மறைத்து விடுவார். அருமையான தேவஜனமே, தேவனுடைய சகோதர சகோதரியே, தேவனை நம்புங்கள், தேவனை அண்டிக் கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுங்கள். காலம் சமீபமா இருக்கிறது. ஆண்டவர் எப்போ வருவார், அப்போ வருவார் என்று எல்லாரும் சொல்கிறார்கள். அவர் எப்போ வருவார் என்று தெரியாது. ஆனால் தேவனை அண்டிக் கொண்டு வார்த்தைகளை அண்டிக் கொண்டு வாழ இந்த ஆண்டு முழுவதும் அவர் செட்டைகளில் நம்மை மறைத்துக் கொண்டு நற்பாதையை அடைந்து நல்ல தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு வாழத்தக்கிறார். தேவன் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வாராக சொல்லி வார்த்தைகளை முடிக்கிறேன். ஜெபமளிக்கலாங்களா? மகா பரிசுத்த தேவனே, கடந்த ஆண்டெல்லாம் எங்களை பாதுகாத்தேன், இந்த புதிய ஆண்டிலே எங்களை கொண்டு வந்திருக்கிறேன். ஆமே, இந்த வாக்கு தத்தபடி இந்த மக்களை நீ வழிநடத்தியோ கிருபைகளை மறைத்துக் கொள்ளும். இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் சகாயம் பண்ணி பலப்படுத்தியாரோ புதியதாக மாற்ற புதிய ஊழியர்களை தாரும், புதிய பலனை தாரும், ஜனங்களை பலப்படுத்தியாரும், பலவீனங்களை மாற்றி அவர் பலவீனங்களையும் பலனை கொடுத்து நீ பாதுகாக்கும்படி பலப்படுத்தபடி இடத்துல வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் எங்களை வழிநடத்தும். இந்த வீடியோ பார்க்க ஒவ்வொரு மக்களையும் வெளிப்படுத்தும், பாதுகாக்கும். இந்த உலகம் முதற்கொண்டு ஜனங்களை நீ பாதுகாக்க முடியாய், பங்கு காக்கும் பட்சியை போல சேட்டைகளில் மறைத்துக் கொள்ள முடியாய் உம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறோம். பெரிய செய்தோம் இயேசு கிறிஸ்து வல்லமையின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.